Hey guys, welcome to Janet with Banu channel. ஸோ இன்னைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னா வந்துட்டு நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கமிட்டட் பீப்புள்ஸ், மேரிட் கப்பிள்ஸ், இல்லை ஒன் சைட் லவ், இல்லை க்ரஷ், இப்படி யார் வேணாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அந்த டைம்லெஸ் ரீடிங் அண்ட் ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ கனெக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன தான் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கோங்க ரெண்டு பேருக்கு நடுவால். ஸோ என்ன சுச்சுவேஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம், ஓகே? ஸோ வாட் ஆர் த சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ரீடிங்கில் பார்க்கலாம், ஓகே? ஸோ நிறைய கார்ட்ஸு வந்துருச்சு, ஓகே. ஸோ என்னென்ன கார்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ரிஃப்ளெக்டிங், ஓகே, ரிஃப்ளெக்டிங், பேட் ரெப்புடேஷன்ஸ், ரிஜெக்டட், same shit different day, bankrupt, moving on, broke ass, so screenshots. ஸோ இங்கே ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷன்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து இங்கே வந்து எனக்கு ப்ராப்பராக போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சில பேருக்கு வந்து பார்ட்னர் வந்து நிறைய கடன் அண்ட் டியூ வச்சுருப்பாங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சில பேர்லாம் வந்துட்டு ஒரே விஷயத்த வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்க மாதிரி, தினம் தினம் வந்து சண்டை போடுறது, திருப்பி பேசுகிறது, சண்டை போடுறது, திருப்பி பேசுறது, இப்படியே வந்து தினம் தினம் அந்த ரொட்டேஷன் மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து திருப்பி எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ ஒரு கால் பண்ணால் கூட அதை வந்து காலை வந்து கட் பண்ணுறது, மெசேஜஸ்க்கு சரியாக ரெஸ்பாண்ட் கிடையாது, ஸோ பிளாக் பண்ணிவிட்டு வருத்தப்படுறது கிடையாது, உங்களை மீட் பண்ணலாங்கிற நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட மீட் பண்ணலாம் தட்டி கழிக்கிறது, காரணம் சொல்கிறது, இப்படியே இருப்பாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பார்ட்னரோட லைஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் போகுதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்கள் பார்ட்னருக்கு மேபி ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பர் அஃபேர் வந்து இங்கே இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து நிறையா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இங்கே வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க எவிடன்ஸ்க்காக. பிகாஸ் உங்கள் பார்ட்னர் கூட பேசணும் வச்சோம் அப்படிங்கிறதுக்கான அந்த எவிடன்ஸ் வந்து அவங்க வந்து சேவ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் பார்ட்னரோட நேம் வந்து கெட்டு போகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களை விட்டு உங்கள் பார்ட்னர் மூவ் ஆன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சொல்கிறதுக்கு எங்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது, நீங்கள் எந்த பாதையில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். அண்ட் மோரோவர் இப்போதைக்கு வந்து உங்களை விட உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் சில பேருக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். இல்லை இது எப்படின்னா வந்துட்டு உங்கள் பார்ட்னர் கூட வந்து நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தவங்க கூட பேசியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது, நான் இந்த மாதிரி ஒரு லவ்வருக்கு அனுப்பிச்சிருவேன், உங்கள் பார்ட்னருக்கு சென்ட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறது, காசு கேட்டு மிரட்டுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ சில பேர் வந்து காசு விஷயமாக கூட ட்ராப் ஆகிருக்கலாம். ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்கள் பார்ட்னருக்கு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கும் சில சமயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இங்கே ரிஃப்ளெக்டிங் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க இஷ்யூஸ் எல்லாமே. ஸோ ப்ளீஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் பார்ட்னர் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, நீங்களுமே வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு பாதையில் போய் சிக்கி தவிக்க போகிறாங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பாதையில் போய் சிக்கி தவிக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல மூவ் ஆன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு பேருமே வந்து இங்கே ஏதோ ஒரு வகையில் வந்து லாயல்ட்டி இங்கே மிஸ் ஆகுது. ஸோ ஜென்யூனிட்டி இல்லை. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு
அதாவது நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு வந்து நீங்கள் 2 பேருமே ட்ராவல் ஆக போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு நல்லதா இருக்கா, கெட்டதா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பண்ணுற நல்லது கெட்டதை பொறுத்து தான் வந்து ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லது கெட்டது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த கார்டு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஃபோர்ஸர், அதாவது சில விஷயங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்லேயே நீங்கள் வந்து மாட்டியிருக்கலாம். அண்டு அந்த பர்சன் சொன்னேன் இல்லையா, அந்த இன்னொரு பர்சன் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கன்னிங்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது, எவிடன்ஸ்க்காக ப்ரூஃப்காக சேவ் பண்ணி வச்சுக்கிறது, இப்படி தான் இருக்கிறாங்க. அண்ட் அந்த கன்னிங்கான பர்சன் வந்து உங்கள் பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் கூட ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். அதாவது நீங்கள் பேசின ஸ்க்ரீன்ஷாட்டு கால்லாம் வந்து கால் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டுறது, பணம் கேட்குறது, இந்த ட்ராப்பிங்கில் இருக்கும் போது நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட வந்து சரியாக பேசிக்க முடியாது, உங்கள் பார்ட்னர் கூட சரியாக கன்வே பண்ணியிருக்க முடியாது, சண்டை போட்டிருப்பீங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கே போய் சண்டை போடுறது, இல்லை இதே சேம் எனர்ஜி உங்கள் பார்ட்னருக்கு இருக்கலாம். உங்கள் பார்ட்னருக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட சண்டை போடுறது. ஸோ அதனால் இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமையில் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி இருக்காங்க உங்கள் பார்ட்னர்ஸ். ஸோ உங்கள் பார்ட்னர் அல்லது நீங்கள். ஸோ இந்த எனர்ஜி வந்து இங்கே யாருக்கு வேணால் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஏன்னா இங்கே ரிஃப்ளெக்டிங் அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கான எனர்ஜியாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னருக்கான எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஓகே, அப்போ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது. Okay. லுக் ஃபார் அ சைன். நான் சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏஞ்சல் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லது பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இல்லை உங்கள் பார்ட்னருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த பார்ட்னர் வந்து இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த பார்ட்னர் கூட தான் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்கள் பார்ட்னர் வந்து பிரச்சனையில் மாட்டியிருக்க விஷயத்த சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்குன்னு உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு மூவ் ஆன் எனர்ஜி தான் இருக்காங்க உங்களை விட்டுமே. அண்டு மோரோவர் அதனால் நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே அவங்க நேம் கெட போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இங்கே நேம் கெட்டு போகுது அப்படிங்கிறது இங்கே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். அது உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னருக்காக இருக்கலாம். நான் சொன்ன எனர்ஜிஸ்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அது யாருக்கு மேட்ச் ஆகுதோ அதுபடி வந்து நடந்துக்கோங்க. ஓகே, அண்ட் யூ ஆர் ரெடி. நான் சொன்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் 2 பேருமே மூவ் ஆன ரெடியாக இருக்கிறீங்க. அண்ட் இஃப் யூ பிலீவ், ஸோ யூனிவர்ஸை நம்புங்க. எல்லா விஷயம் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்குதுன்னா ஏன் நடக்குது, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இதுலேருந்து என்ன லெசன்ஸ் நான் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன், இது எனக்கு நல்லதை தருமா கெட்டதை தருமா அப்படின்னு 1000 விஷயத்தை யோசிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே பண்ணிடக்கூடாது. இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிரட்டல்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம போய் ட்ராப்பில் விழுந்து தேவையில்லாத இஷ்யூஸ் வந்து நம்ம போய் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பி அவேர் ஆஃப் தட். ஒன்று இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்கள் பார்ட்னருக்கு இருந்தால், இஃப் யூ கேன் ஏபிள் டு ஹெல்ப் ஹிம் ஆர் ஹர், ப்ளீஸ் ஹெல்ப் ஹிம். அண்ட் அதை வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? அண்டு உங்கள் இன்ட்யூஷன்ஸை லிசன் டு யுவர் இன்ட்யூஷன்ஸை வந்து சொல்கிறதப்படி கேளுங்க. ஏன்னா இங்கே இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது வந்து நிஜமாகவே உங்களை வந்து நல்ல வழியில் வந்துட்டு கொண்டு போகிறதுக்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன்ஸ் வந்து தப்புன்னு சொல்லுதுன்னா அது தப்பு தான், சரின்னு சொல்லுதுன்னா அது சரி தான். ஓகே, அதை வந்து கேளுங்க. உங்களுக்கு உள் மனசு என்ன சொல்லுது, ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஸோ இங்கே ரிஃப்ளெக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ட்ரஸ்ட்டு வைங்க. ஸோ யூனிவர்ஸ் மேலே வந்துட்டு ட்ரஸ்ட்டு வைங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போது இங்கே வந்து எஸ் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை படி கேளுங்க. ஸோ உங்கள் இன்ட்யூஷன் சரின்னு சொல்லுதா அப்போ சரி, தப்புன்னு சொல்லுதா அப்போ தப்பு. ஸோ உங்கள் இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங்காக என்ன கைட் பண்ணுதோ அதுபடி வந்து லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த பர்சன் கூட ட்ராவல் ஆகணும்னு நினச்சி உங்கள் இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கா, அப்போ நீங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. இல்லை ட்ராவல் ஆக வேணாம், மூவ் ஆன் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து இங்கே எஸ் தான். ஸோ இங்கே எண்ட் ஆஃப் த டே வந்து டெசிஷன் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்யலாம் இங்கே அப்படிங்கிறதான் இங்கே கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக ஏதாவது காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் இருக்குது, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும்னா டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துப்பாருங்க. ஓகேவா? அண்ட் டாட்டா பாய். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க.